Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 டேஸாக வந்து நான் அவைலபிள் இல்லை. நேற்றும் இன்றைக்கும் 2 நாளும் பார்த்திங்கன்னா நான் அவைலபிளாக இல்லை. இருந்தாலும் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட் நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி, அவங்களுடைய கற்றுக்கிற தன்மையும் சரி, அதை உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அன்றைக்கி காமிச்சிருந்தேன். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த 25,500 ரவுண்ட் நம்பர் கிட்ட ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சு. ஆனால் பேட்டர்ன் க்ரியேட் ஆகிட்டு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் காமிக்கல. அதில் டபிள்யூ பேட்டர்ன் ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஷன் இல்லை. ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு பிரேக் அவுட்டோ எதுவும் நடக்கலை. ஏன்னா இதெல்லாம் அப்படி சப்போஸ் மேலே போயிடுச்சுன்னா இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம், அந்த 200 EMA கிட்ட. ஆனால் அந்த இடத்துல மேலே மூவ் ஆகலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபைனல் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நம்மளுடைய வெபினார் குரூப்பில். அதுவும் அவங்களுக்கு தெரியும். எந்த இடம் அந்த பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு 25,530 அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெவலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த இடம் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 minute டைம் ஃப்ரேமில் ஷிட் பண்ணிவிட்டு அந்த இடம் சப்போர்ட் ஃபைனலாக, அதாவது நம்ம இந்த டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆன இடம், ஸோ ரீடெஸ்ட்டுக்காக வந்துச்சுன்னா கூட அதுதான் ஃபைனல் ரீடெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பிக்கப் ட்ரை பண்ணிச்சு, ஆனால் வந்து இந்த 200 EMA ரெசிஸ்டன்ஸ் ரிஜெக்ட்டு, கடைசி 10 லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணால் இந்த கடைசி அந்த 10 லைனை கட் ஆகிடுச்சு. ஸோ கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு கண்டினியூ ஃபாலிங், பிரேக் டவுன், அதுக்கப்புறம் கண்டினியூ பிரேக் டவுன் ஆகிடுச்சு. சரி, இப்போது இந்த விஷயத்தில் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் டவுன் ஆச்சு மார்க்கெட்டு. கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹையர் ஐ ஃபார்மேஷன் நடக்க மூவ் பண்ணி ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல ட்ரை பண்ணிச்சு, எங்கே இந்த இடத்துல ட்ரை பண்ணிச்சு, பெரிய டைம் இந்த ஒரு டபிள்யூ பேட் நெக் லைன் கட் ஆகிட்டு. ஸோ ட்ரை பண்ணிச்சு இந்த இடத்துல சஸ்டன் ஆனது. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். ஓகே, சரி, ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு நான் ஒரு பிரேக் அவுட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுடைய எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிங்க. ஏன்னா இப்போ நம்ம எல்லா டைமும் நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அந்த இடத்துல என்னென்னா இந்த இடத்துல நம்ம ஸ்மால் ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல எஸ்எல் கட் பண்ணிட்டு வெளியே வர தவிர இதில் நம்ம அதிகமான ட்ரேடோ இல்லை வேறு ட்ரேடோ பண்ணிவிட்டு நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போர்ட் உங்களுக்கு அந்த இடத்துல பேட்டர்ன் கிடைச்சிருந்து இந்த இதில் உங்களுக்கு ஷார்ட் சைடு எடுத்துக்கலாம். அதான் 1 மணி 50 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த இதில் நமக்கு அவ்வளோ உங்களுக்கு சேஃபர் ஜோனில் இருக்கிறதுக்கு அந்த இடத்துல எடுக்க வேணாம் தான் சொல்லுவேன் நான். மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துச்சானா வந்து அவர் சேஃபர் ஏரியாவாக இருக்காது. உங்களுக்கு டைமிங் ஏதோ 10 மணிக்கு 11 மணிக்கு இந்த மாதிரி மூமெண்டம் கிடச்சிச்சின்னா நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஆனால் 2 மணிக்கு இடத்துல பிரேக் டவுன் ஆனால் அதை ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டேன் நான், சப்போஸ் நான் மார்க்கெட்டில் இருந்திருந்தேன், லைவில் இருந்திருந்தேன் அப்படின்னா. ஓகே, ஆனால் இருந்தாலும் என்னோடய வியூ தான் இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் க்ரியேட் ஆச்சு, ஆனால் வந்து சஸ்டெண்டாக நிற்கல. ஸோ ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் இது, இந்த சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணிச்சு. ஓகே, இருந்தாலும் மார்க்கெட் பெருசாக நம்ம தூரம் கடக்கல. அட்லீஸ்ட் ஒரு 25,626, 640 இந்த ரேஞ்ச் போய் தான் இதில் டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம் இந்த தூரத்தை. ஆனால் மார்க்கெட் அந்த இதில் மூமெண்டம் கொடுக்கல. ஸோ கிட்டத்தட்ட 1:2 அவ்வளோதான். அந்த 1:1 தான் வந்துச்சு, 1:2 வந்துச்சு இந்த தூரம். இது வந்து பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. 540 580 40 பாயிண்ட் வந்து நிஃப்டி 50 மூவ் ஆச்சு. ஸோ அதில் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்ச கதை. நாளைக்கு என்ன சார் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் நாளைக்கு சாட்டர்டே சண்டே லீவ் விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, அதாவது நெக்ஸ்ட்டு மண்டே எந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி வியூ பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, சரி, இப்போது நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே சார் இருக்குது, மார்க்கெட்டு மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லாஸ்ட்டாக மார்க்கெட் ட்ராவல் பண்ணுற இடமே பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா கிட்ட தான். அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது என்னன்னா இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே. அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்தது. இப்போ மேபி அதில் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகலாம். 25,400 லெவலேருந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகலாம். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒருவேளை இது ஒரு ரீடெஸ்ட் எடுத்து இதுக்கு நீங்கள் டவுன் சைடுக்கான பிளான் பார்த்தீங்கன்னா கேப் ஃபில் ஏரியா தான் ஃபைனல் சப்போர்ட், இந்த கேப் ஃபில் ஏரியா. ஓகே, ஆனால் இந்த தூரத்தில் நீங்கள் பெரிய குவான்டிட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து மார்க்கெட் இந்த நியூஸ்க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பையர்ஸோட அக்குமுலேஷன் பண்ணியிருக்க ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம எதுவும் நம்ம மாட்டிக்கக்கூடாது. அந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெட்டர். இந்த 25,400 கிட்ட ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒரு ஏன்னா சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ இதில் ஒரு கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணால் பெட்டராக இருக்கும். கவனமாக பார்த்துனா என்ன சார் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த சப்போர்ட்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன ப்ரைஸ் டபிள்யூ பேட்டர்ன் திரும்பிச்சு அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து திரும்ப மேலே போகிறதுக்கான ஒரு அறிகுறியை நீங்கள் பார்க்கலாம் இந்த சப்போர்ட் கிட்ட 25,400 கிட்ட. ஓகே, வெரி சிம்பிள். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னா ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா அந்த கேப் ஃபில் ஏரியா, அதாவது இந்த 25,000 கிட்ட இருக்குல்ல, இது வந்து கேப் ஃபில் ஏரியா. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். 2 இடத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஓகே,
சரி, இது வந்து நிஃப்டி 50ல் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு அந்த ரேஞ்சு நேற்று உங்களுக்கு ட்ராப் பண்ணி ஞாபகம் இருக்குங்க எத்தனை பேருக்கு? இந்த ரேஞ்சுக்கு வெளியில் நீங்கள் வந்தவனா ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு. இந்த ரேஞ்ச் வந்து கட் ஆகிடுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நிறைய இவங்களில் பிரேக் டவுன் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ரேஞ்சு கூட்ட வெளியே வந்துச்சு, ப்ளஸ் 200 EMA கட் ஆகிடுச்சு. அதே மாதிரி இந்த கேப் ஃபில் ஏரியாவில் நீங்கள் உங்களுடைய ட்ராவல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆக்சுவலாக இல்லை இப்போ போயிருக்கலாம் வந்திருக்கலாம்னு சொல்லலாம் யாருனாலாம். ஆனால் மார்க்கெட் ஹவர்ஸில் அதை மேனேஜ் பண்ண இல்லையா, இதை யாருனா சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி மூமெண்ட்டை மிஸ் ஆகிடுச்சு விடுங்க. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள்ஸாக இருந்தால் இந்த மூமெண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? சரி, இது ஓகே சார், நடந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி நம்ம ஒரு பிகர் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் சார்ட் ரன் பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்கள் ஏரியா எந்த இடத்துல சப்போர்ட் இருக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் ரேஷன்ஸை வந்து இப்போ சப்போர்ட் ஏரியாவும் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் 200 EMA லைனுக்கு மேலேயும் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே இருங்க. ஸோ இந்த 200 EMA லைனுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். மேபி இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரெண்ட் லைன் மூவ் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இந்த லைனுக்கு மேலே உங்களுக்கு ட்ராவல் பண்ணிச்சுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் இதுக்கு மேலே. ஓகே, சப்போஸ் இந்த 200 EMA லைனுக்கு கீழே மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கேப்ஃபில் ஏரியா பேலன்ஸ் இருக்குது, இந்த 58,800 இது வந்து கேப்ஃபில் ஏரியா. ஆனால் இந்த 200 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகணும். இது ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ட்ராவல் கீழே வந்தால் மட்டும் நீங்கள் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இந்த 200 EMA லைனுக்கு மேலேயும் அல்லது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு லைனுக்கு மேலேயும் உங்களுக்கு ட்ராவல் ஆச்சுன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டாக 60,400 உங்களுக்கு ஃபஸ்ட் லெவலாக நீங்கள் உங்களுடைய லாபத்தை பதிவு செஞ்சிடலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்பவும் கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு. இந்த ரேஞ்சுக்கு வெளியே வந்ததுனால கொஞ்சம் நம்மளால் அதை பிக்கப் பண்ண முடியும். ஏன்னா ட்ரெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக கவர் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரெண்ட் ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் இந்த மாதிரி போக சொல்ல நம்ம மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் பேங்க் நிஃப்டி ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகே சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலாம்? சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த இதில் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிற இடம். அந்த சப்போர்ட்டில் தான் வந்து ப்ரைஸ் வந்து மார்க்கெட் க்ளோசிங் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா அந்த கேப்ஃபில் ஏரியா தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட். இந்த 81,600 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது ப்ரெசென்ட் சப்போர்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டு மேலே போச்சு, மேலே போய் புல் பேக் மாதிரி வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு ஸோ மேபி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஹையர் ஃபார்மேஷனு ஓகே இந்த மாதிரி போகலாம். அப்போ நமக்கு இதில் பிரேக் அவுட்டும் நடந்து ஒரு ட்ரெண்ட் அப் மூவ்க்கான சான்சஸை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா இந்த சப்போர்ட் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு சின்ன டைம் ஃப்ரேம் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் எங்கே மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஒர்க் ஆகுது. இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுற இடம் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரெட் கலர் கேன் க்ரீன் கலர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில் ஏரியாவை நீங்கள் நெக்ஸ்ட் டார்கெட்டாக அடுத்தது புல் பேக்கில் பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் யூஸ் பண்ணி நீங்கள் 81,600 வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்துச்சு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த கேப் ஃபில் ஏரியா உங்களுக்கு டார்கெட்டாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோ கீழே லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல ஒரு பதிவை பார்க்கலாம். தேங்க்யூ.